வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அனந்தின் கண்களில் நீர் தத்தளித்து கொண்டிருந்தது. ரோஜாவை பார்க்காமலேயே விஜய் அவளிடம் தவறான அபிப்பிராயம் ஏற்படுத்தி கொண்டதையும் தாழ்வாக பேசியதையும் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கடைசியாய் விஜய் மிருதுவான ஆனால் திடமான குரலில், பாரு அனந்த், நீ இப்படி பிடிவாதமாய் விரும்பும் பட்சத்தில் நான் மட்டும் ஏன் வேண்டாங்கணும்? நீயும் உன் சரோஜாவும் வீடு வாசல் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாவிட்டாலும் பார்க் சினிமாவுக்கு போய்கொண்டு கையுடன் கை இணைத்து டூயட்டை பாடிக்கொண்டு வாழ முடியும் என்றால் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அப்போ தெரியும் உனக்கு அந்த சரோஜாவுக்கு உன்னிடம் ஏற்பட்ட காதல் உண்மையானதா இல்லையா என்று. விஜய் சொல்வதை இனி கேட்க முடியாதவனாய் அனந்த் பாத்ரூமுக்குள் போய் படார் என்று கதவை சாத்திக் கொண்டான். அனந்திடம் இருக்கும் பலவீனம் என்னவென்றால், வேதனையில் அவனால் வெல்ல முடியாத போது இயலாமையானது கண்ணீராய் வெளியேறும். இப்பவும் அப்படித்தான். விஜய் இன்னும் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று பாத்ரூம் கதவுகள் திறந்து கொண்டன. சிவந்துவிட்ட கண்களுடன் தலையை மட்டும் வெளியில் நீட்டி, விஜய், முன்னாடியே சொல்லிவிடுகிறேன், ரோஜாவை நீ அவமதித்ததாக தெரிந்தால் அந்த நிமிஷமே உனக்கும் எனக்கும் உறவு விட்டு போயிடும். அம்மா உனக்கு பொறுப்பை கொடுத்தது என்னை சுகப்பட வைக்கத்தானே தவிர எனக்கு இடைஞ்சல் செய்து சங்கடத்தில் ஆழ்த்துவதற்காக இல்லை. சரோஜா விஷயத்தில் உன் இடையூற்றை நான் சகித்து கொள்ள மாட்டேன். விஜய் புருவங்களை உயர்த்தி வியப்படைவது போல் நடித்து சீரியஸாக பார்த்தான். கதவுகள் சாத்திக் கொண்டன. மறுபடியும் வாட்சை பார்த்து கொண்ட விஜய் நேரமாகிவிட்டதென்ற எண்ணம் மேலிட கட்டில் மீது இருந்த கருப்பு கோட்டை எடுத்துக்கொண்டு வாசற்பக்கம் நகரப்போனான். பாத்ரூம் கதவு மறுபடியும் திறந்து கொண்டது. அனந்த் முகத்தில் ஆவேசம் தணிந்திருந்தது. கண்களில் பச்சாதாப உணர்வு எட்டி பார்த்தது. விஜய், 1 minute, ஐ எம் சாரி. என் பேச்சால் உன் மனம் வேதனை அடைந்திருந்தால் என்னை மன்னித்து விடு. இந்த உலகில் என் நலனை விரும்பும் முதல் நபர் நீதான் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட, ஏன் என் உயிரையும் விட நான் காதலிப்பது சரோஜா ஒருத்தியைத்தான். இந்த விஷயத்தை இன்றில்லாவிட்டால் நாளைக்காவது நீ புரிந்து கொள்வாய். அனந்த் வாயில் இருந்து காதல் என்ற வார்த்தை வெளிவந்ததும் விஜய் தன் மீது கம்பளிப்பூச்சி ஊர்ந்தது போல் அருவருப்பாய் பார்த்தான். காதலா? இந்த கதைகளில் சினிமாவில் வருமே அந்த, அது இல்லை. அனந்த் சீரியஸாக மறுத்தான். பின்ன எது? எனக்கு கொஞ்சம் சொல்லேன். சொல்ல மாட்டேன். சொன்னாலும் உனக்கு தெரியாது. உன் போன்றவர்களுக்கு எந்த ஜென்மத்திலும் தெரியாத, கனவிலும் உணர முடியாத அபூர்வமான ஒரு உணர்ச்சி அது. அதனால் நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. அனந்த் கதவை தாளிட்டு கொண்டு விட்டான். ஷவரில் நீர் விழும் சப்தம் கேட்டது. விஜய் வெளியே வந்து விட்டான். அவனுக்கு மூளை கலங்கினாற் போல் ஆகிவிட்டது. அந்த மெலட்டூர் வரன் முடிவாகிவிட்டதென்று நிச்சிந்தையாயிருந்தான். திடீரென்று மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்பிவிட்டது. சிற்றன்னை அனந்தின் சொத்து மேல் தனக்கு அதிகாரமும் பொறுப்பும் ஒப்படைப்பதாக உயில் படிக்கப்பட்ட போது அவன் திடுக்கிட்டான். பண விவகாரத்தில் அனந்தை கட்டுப்பாட்டில் வைக்க அவள் எத்தனை அவஸ்தைப்பட்டாளோ, மன நிம்மதி இல்லாமல் எப்படி தவித்தாளோ அவனுக்கு நன்றாக தெரியும். இனி அந்த கஷ்டங்களை எல்லாம் அவன் பட வேண்டும். விஜய் பயந்தது போலவே நடந்தது. அனந்த் அவனுக்கு தலைவலியாய் மாறினான். கூடிய விரைவில் பொறுப்பும் கடமையும் மிகுந்த பெண்ணாக பார்த்து அனந்தின் திருமணத்தை முடித்துவிட விஜய் தவித்து கொண்டிருந்தான். இந்த பண விவகாரத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின் சிற்றன்னை உயிருடன் இருக்கும்போது உயிர் நண்பர்களாயிருந்த அண்ணன் தம்பிகளுக்கிடையே பள்ளத்தாக்கு போன்ற இடைவெளி ஏற்பட்டது. தான் கேட்ட போதெல்லாம் விஜய் பணம் தருவான் என்று கனவு கண்ட அனந்துக்கு விரைவிலேயே ஏமாற்றம் ஏற்பட்டது. சிற்றன்னை தன் மீது வைத்த பொறுப்பை
விஜய் இம்மி பிசகாமல் அமலாக்குவான் என்று அனந்த் கனவிலும் யூகித்திருக்கவில்லை. விஜய் எல்லா விஷயத்திலும் சகஜமாயிருப்பான். ஆனால் பண விவகாரத்தில் மட்டும் ரொம்ப கரார் பேர் வழி. மாதா மாதம் அனந்துக்கு தேவையானதை விட கொஞ்சம் கூடுதலாகவே பணம் கொடுப்பான். ஆனால் கணக்கு காண்பிக்க வேண்டும். ஓரிரு தடவை போய் கணக்கை காட்டி விஜயை ஏமாற்ற நினைத்த அனந்துக்கு அந்த எண்ணம் பலிக்காததோடு பிடிபட்டு நிறைய வசவுகளை கேட்க நேர்ந்தது. அதிலிருந்து விஜய் கணக்கு விஷயத்தில் இன்னும் கவனமாய் இருக்கத் தொடங்கினான். அனந்துக்கு கால் கட்டு போடாவிட்டால் இனி தாங்காது என்று எண்ணிய விஜய் மெலட்டூர் பெண்ணை நிச்சயம் செய்திருந்தான். அவர்கள் ரொம்ப பணக்காரர்கள். ஒரே மகள். குடும்ப பாரம்பரியமும் சிறந்து விளங்கியது. விஜய் கண்ணோட்டத்தில் கஸ்தூரி அனந்துக்கு பொருத்தமானவள். படிப்பு அவ்வளவாக இல்லாவிட்டாலும் குடும்பத்தை பொறுப்பாக நிர்வாகம் செய்யும் திறமை இருந்தது. முக்கியமாய் கணவனே கண் கண்ட தெய்வம் என்ற நம்பிக்கை இரத்தத்திலேயே ஊறிவிட்ட வம்சத்தில் பிறந்தவள். அவர்கள் பணக்காரர்களானதால் அனந்தின் சொத்து மேல் அக்கறை இருக்குமே தவிர மோகம் இருக்காது. அனந்த் அந்த பெண்ணுடன் எல்லா விதமாகவும் சுகமாக இருப்பான் என்றும், இந்த திருமணம் முடிந்துவிட்டால் அவனை பற்றிய கவலையை விட்டுவிட்டு தான் நிம்மதியாக இருக்கலாம் என்றும் விஜய் நினைத்திருந்தான். திடீரென்று அவனுடைய கனவுகளை எதிர்பார்ப்புகளை தோல்வியுற செய்ய இந்த சரோஜா என்ற ராட்சசி எங்கிருந்து முளைத்தாள்? யார் இந்த சரோஜா? அனந்துக்கும் இவளுக்கும் எப்படி அறிமுகமாச்சு? எவ்வளவு தூரம் வந்திருக்கும்? எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்று அந்த கடிதங்கள் தெளிவாக விளக்கி கொண்டிருந்தன. அந்த கடிதங்களை பார்க்கும்போது அனந்த் அந்த பெண்ணின் வலையில் நன்றாக சிக்கிக் கொண்டு விட்டது தெளிவாக தெரிந்தது. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அப்படி நேராக அனந்தின் வருங்கால மாமனாருக்கு கடிதம் எழுதுவாள்? இந்த சரோஜாவின் பிடியில் இருந்து அனந்தை விடுவிக்க தான் எவ்வளவு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமோ, எவ்வளவு அவதியுற வேண்டுமோ. விஜய்க்கு திடீரென்று அனந்த் மீதும் ஸ்வர்க்கத்தில் இருக்கும் சிற்றன்னை மீதும் சொல்லொண்ணாத எரிச்சல் வந்தது. அனந்த் ரோஜா இருவரும் நடந்து கொண்டே வந்து பார்க்கில் அமர்ந்து கொண்டார்கள். இனிய மாலை வேளை. டிசம்பர் மாதமானதால் சீக்கிரமாய் இருட்டிவிடும் போல் இருந்தது. இளம் வெயில் தங்க வண்ணத்தில் பளபளத்து கொண்டிருந்தது. மரத்தின் இலைகள் மீதும் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நீரூற்றின் மீதும் சூரிய கிரணங்கள் பட்டு நாட்டியமாடிக்கொண்டிருந்தது. இனி நடந்தது போதும்பா, இங்கே உட்காருவோம், களைத்தாற்போல் சொன்னாள் ரோஜா. இருவரும் செயற்கை நீரூற்றின் எதிரில் இருந்த புல்வெளியில் உட்கார்ந்து கொண்டார்கள். சூழ்நிலையே அமைதியாய் மனதுக்கு நிம்மதி அளிப்பதாயிருந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கி வரும் வழியில் மெலட்டூர் ராஜகோபாலன் சரோஜா அனுப்பிய கடிதங்களை பார்த்து எப்படி அதிர்ந்து போனார் என்றும், இந்த வரன் வேண்டாம் என்று தெரியப்படுத்தி விஜய்க்கு எப்படி கடிதம் எழுதினார் என்றும், அந்த கடிதத்தை பார்த்ததும் விஜய் முகம் எப்படி மாறியது என்றும் எல்லாம் கதை கதையாக ஜோடித்து சொல்லி ரோஜாவை சிரிக்க வைத்து கொண்டிருந்தான் அனந்த். சிரித்து சிரித்து களைத்து போன ரோஜா இனி சிரிக்க முடியாதவளாய் ஆயாசப்பட்டு கொண்டே, போதும், இனி சொல்லாதே, வயிறை வலிக்குது என்றாள். அனந்த் உதட்டில் வெற்றி புன்னகை நெளிந்தது. மூக்கு கண்ணாடியை எடுத்து கை குட்டையால் துடைத்து கொண்டான். ரோஜா பயந்து விட்டவள் போல் நடித்து கொண்டே, எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஒரு நல்ல நாளாய் பார்த்து உன் அண்ணன் வந்து என் மீது போர் முழக்கம் செய்தால் என்றாள். அப்படி எதுவும் நடக்காது, நீ நிச்சிந்தையா இரு என்றான் அனந்த். உனக்கு எப்படி தெரியும்? எப்படி நம்புறது? உன்னுடைய இருப்பிடமே விஜய்க்கு தெரியாமல் நான் கவனமாயிருப்பேன். நல்ல ஆள்தான் நீ. சிரித்து கொண்டே பார்த்தாள். ரோஜாவுக்கு இன்று ரொம்ப மகிழ்ச்சியாய் திருப்தியாய் இருந்தது. விஜயின் இரும்பு கரங்களிலிருந்து அனந்தை காப்பாற்றி விட்டாள். நட்புக்காக ரோஜா எதுவும் செய்ய தயாராயிருந்தாள். அனந்த் சார்பில் விஜயுடன் நேருக்கு நேர் மோதக்கூட தயங்க மாட்டாள். தாயின் சொத்துக்கு வாரிசு அனந்த். நடுவில் இந்த விஜய் யாரு? நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் வற்புறுத்தி திருமணம் செய்ய நினைத்தால் யார்தான் சும்மா இருப்பார்கள்? அனந்துக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கெல்லாம் அவனுடைய அப்பாவித்தனம்தான் காரணம்.
இந்த அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு உபகாரம் என்ற பெயரில் விஜய் தன் சுயநலத்தை மறைத்து திறமையாய் நாடகம் போடுகிறான் என்பது ரோஜாவின் எண்ணம். விஜயை நேரில் பார்க்காவிட்டாலும் அனந்தின் பேச்சுக்களிலிருந்து அவன் ரொம்ப திறமையானவன் என்றும், எதிராளியின் மனதையோ பேச்சையோ பொருட்படுத்தாதவன் என்றும், ஆணவம் பிடித்தவன் என்றும் ரோஜா முடிவு செய்திருந்தாள். சர்வாதிகாரியாய் நடந்து கொள்ளும் விஜயிடமிருந்து அப்பாவியான அனந்தை காப்பாற்றுவது சிநேகிதியான தன் கடமை என்று எண்ணினாள். ரோஜா என்ற உயிர் சிநேகிதி அனந்துக்கு பக்க பலமாயிருக்கும் வரை அனந்தை யாரும் அதிகாரம் செய்ய முடியாது என்று விஜய் எவ்வளவு சீக்கிரமாய் தெரிந்து உணர்வானோ அவ்வளவு நல்லது. அனந்த் இதற்கு முன் தன்னிடம் நட்பு ஏற்படுத்தி கொள்ள விரும்பிய பெண்களின் மனதை விஜய் எப்படி கலைத்து விட்டான் என்று இரக்கம் தோன்றும் விதமாய் சொல்லத் தொடங்கினான். வனஜாவால் ஏற்பட்ட சங்கடம், அதிலிருந்து தன்னை மீட்க விஜய் பட்ட சிரமங்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை. என்னை தவிர உனக்கு வேறு நண்பர்களே கிடையாது என்றாயே என்று ரோஜா நிஷ்டூரமாய் கேட்டாள். இப்ப மட்டும் இருக்காங்களா? அதெல்லாம் தெரிந்தும் தெரியாத வயசில் அறிந்தும் அறியாத பரிச்சயங்கள், இப்போ முற்றிலும் மறந்துவிட்ட அறிமுகங்கள். உன்னை பார்த்த பிறகு அதெல்லாம் விட்டு போனதே என் அதிர்ஷ்டமாய் தோன்றுகிறது. ரோஜாவின் முகம் சீரியஸாயிருந்தது. என்னவோ, யார் கண்டது? என்னை விட எல்லா விதத்திலேயும் உயர்ந்த பெண் தென்பட்டால் என்னை பற்றியும் அப்படித்தான் எண்ணுவாயோ என்னவோ? சச்ச, அப்படியெல்லாம் இல்லை. நீ தனித்தன்மை. தொலைவில் பார்த்து கொண்டே சொன்ன அனந்த் சட்டென்று நிறுத்திவிட்டான். அவன் கண்கள் திடீரென்று அகலமாய் விரிந்தன. என்ன அனந்த், என்னாச்சு? அனந்திடம் ஏற்பட்ட மாறுதலை கவனித்து சட்டென்று ரோஜாவும் தலையை திருப்பி அந்த பக்கம் பார்த்து கொண்டே கேட்டாள். அனந்த் சடார் என்று தாவி 2-8 பக்கத்தில் இருந்த அடர்ந்த செடிகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டான். என்னாச்சு அனந்த்? கலவரமாய் கேட்ட ரோஜா தானும் எழப்போனாள். ஷ், பேசாதே, அங்கேயே உட்கார். அங்கிருந்தே எச்சரிக்கை விடுத்தான் அனந்த். அனந்தின் நடவடிக்கை புரியாமல் குழம்பிய ரோஜா மற்றொரு முறை தலையை திருப்பி கேட் பக்கம் பார்த்தாள். தொலைவில் தெரிந்த மெயின் கேட் வழியாய் தங்க பதுமையாய் திகழ்ந்த 8 வயது பெண் குழந்தையை ஆளுக்கு ஒரு பக்கமாய் பிடித்து கொண்டு 2 ஆண்கள் மெதுவாய் இந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் நடை, அந்த நிதானம் பார்த்தால் பார்க்குக்கு பொழுதுபோக்காய் வந்தவர்கள் போல தோன்றிற்று. இருவரில் இடது பக்கம் இருந்தவர் சற்று வயதானவர். ஜரிகை வேஷ்டியும் ஜிப்பாவும் அணிந்திருந்தார். சற்று பருத்த சரீரம். வலது பக்கம் இருந்தவன் இளைஞன். வெண்மை நிற உடையில் கண்களுக்கு கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். அடர்ந்த தலைமுடி உயரமாயிருந்தான். அவன் நடையில் ஒரு விதமான மிடுக்கு தென்பட்டது. அவர்கள் ஏதோ பேசிக்கொண்டே இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார்கள். ரோஜா முகத்தை திருப்பிக் கொண்டு நீரூற்றை பார்க்க தொடங்கினாள். அவர்கள் ரோஜாவை தாண்டி போய்விட்டார்கள். அவர்கள் அந்த சின்ன பெண்ணை பிடித்து கொண்டிருந்த விதத்தை பார்த்தால் அவள் அவர்களின் உயிருக்கு சமம் என்றே நினைக்க தோன்றியது. அவர்கள் யாரு? அனந்த் எதுக்காக பயப்படுகிறான்? கேள்விகள் மனதில் சூழ்ந்து கொள்ள பொறுமையாய் அவர்கள் போகும் திசையையே பார்த்து கொண்டிருந்தாள். முன்னாடி போய் கொண்டிருந்தவர்களில் கருப்பு கண்ணாடி அணிந்தவன் எதற்காகவோ ஒரு முறை பின்னால் திரும்பி ரோஜாவின் பக்கம் பார்த்தான். அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்த ரோஜாவுக்கு சட்டென்று பார்வையை திருப்பிக் கொள்ளும் அவகாசம் இல்லாமல் போய்விட்டது. ரோஜா பார்த்து கொண்டிருந்த போதே அவர்கள் கண் மறைவாகிவிட்டனர். சற்று பொறுத்து அனந்த் ரோஜா அருகில் வந்து அமர்ந்தான். அவங்க யாரு என்று ரோஜா பதட்டத்துடன் கேட்டாள். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தவன் என் அண்ணன் விஜய். விஜய்? தூக்கி வாரி போட்டது ரோஜாவுக்கு. கண்கள் வியப்பால் விரிந்தன. விஜய் உன் அண்ணனா? ஆமாம். என்ன ஆளையா நீ? முன்னாடியே சொல்ல வேண்டாமா? இன்னும் கவனமாய் பார்த்திருப்பேனே. நல்ல வாய்ப்பு. கை நழுவி போய்விட்டது போல் கோபமாய் சொன்னாள் ரோஜா. விஜய்? இவனா விஜய்? எப்போதும் அனந்த் வாயிலிருந்து ராட்சசன், யமன் போன்ற அடைமொழிகளால் விழிக்கப்பட்டிருந்ததால் ரோஜா மனதில் விஜய் என்றால் வேறு விதமான உருவத் தோற்றம் படிந்திருந்தது. அழகாய் மிடுக்காய் கம்பீரமாய் இருந்த இவனுக்கும் ரோஜா யூகித்திருந்த விஜய்க்கும் நிறைய வேறுபாடு இருந்தது.
அனந்த் ரோஜா மனதில் ஏற்பட்ட எண்ண அலைகளை கவனியாதவனாய் சகஜமாய் சொல்லிக் கொண்டே போனான். வயதில் பெரியவராக இருந்தவர் வேணுகோபாலன். எங்கள் வீட்டுக்கு எதிரில்தான் அவர்கள் வீடு. அவரும் எங்கள் அப்பாவும் உயிர் நண்பர்கள். ஒரு விதமாய் பார்க்க போனால் என் தந்தை வற்புறுத்தியதால் தான் அவர் கல்கத்தாவில் இருந்த சொத்துக்களை விற்றுவிட்டு இங்கு டெக்ஸ்டைல் மில்லை வாங்கி கொண்டு எங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இங்கு செட்டில் ஆனார். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் வந்த சில மாதங்களுக்குள் எங்கள் அப்பா இறந்து விட்டார். எங்களுக்கிடையே தூரத்து சொந்தம் இருந்தாலும் நட்புதான் பிரதானமாயிருந்தது. அந்த சின்ன பெண் யாரு? அவருடைய மகள். மகளா? ரோஜா வியப்புடன் நோக்கினாள். ஆமாம், மகள் என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள். பேத்தி என்றுதான் நினைக்கத் தோன்றும். பெரிய மகள் பிறந்த 14 வருடங்கள் கழித்து இந்த பெண் பிறந்தாள். பிறந்த 6 மாதம் கழித்து தாய் இறந்து போனாள். பிரசவத்தின் போது ஏதோ சிக்கல் ஏற்பட்டதாம். பாவம், அந்த பெண் ஊமை. அவள் என்றால் அவருக்கு உயிர். தானே தாயும் தந்தையுமாய் வளர்த்தார். அந்த பெண் ராதைக்கு துளி ஏதாவது வந்தாலும் அவர் பதைத்து விடுவார். ரோஜாவின் நெஞ்சில் முள் குத்தியது போல் வலித்தது. இப்போது என்றில்லை, எப்போதும் எங்கும் எந்த தந்தையாவது தன் குழந்தைகளை அன்பாய் பார்த்து கொள்வதாய் கேள்விப்பட்டால் ரோஜாவின் மனம் பொறாமையால் பற்றி எரியும். தந்தை என்ற அந்த வார்த்தையின் அன்பு, அரவணைப்பு எதையுமே அவள் அறிந்திருக்கவில்லை. இருவரும் சற்று நேரம் மௌனமாயிருந்து விட்டனர். பிறகு அனந்த் விரக்தியாய், என்னவோ ரோஜா, பணம் இருந்தால் போதும், எல்லா விதத்திலும் சுகமாக இருந்து விடலாம் என்று எண்ணும் முட்டாள்களை அவரிடம் அழைத்து போய் காண்பிக்கணும். அவரை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாயிருக்கும். சின்ன பெண் ஊமையாய் பிறந்து விட்டாள். பெரிய பெண் லாவண்யா ஒரு அடங்கா பிடாரி. ஏன் அப்படி? லாவண்யாவுக்கு விருப்பமில்லா திருமணம் செய்தார்கள். திருமணம் முடிந்து 1 வருடம் முடிவதற்குள் கணவன் விபத்தில் இறந்து விட்டான். தாயை தவிர அவளை கட்டுப்படுத்துபவர்கள் யாரும் இல்லை. அவளும் இறந்து விட்டதால் இப்பொழுது அவளுடைய இஷ்டம்தான். யாருடைய பேச்சையும் பொருட்படுத்த மாட்டாள். தந்தைக்கும் மகளுக்கும் சுத்தமாக ஆகாது. ஐயோ பாவம், இறக்கப்பட்டாள் ரோஜா. மகன்கள் இல்லையா? இல்லை. ஆனால் அந்த குறையை எங்கள் விஜய் போக்கிவிட்டான். அவனுக்கு அவரிடம் ரொம்ப மதிப்பு. அவருக்கும் விஜய் என்றால் ரொம்ப உயிர். தெரியாதவங்க பார்த்தால் அவ்விருவரையும் தந்தை மகன் என்றுதான் நினைத்து கொள்வார்கள். ரோஜாவின் பார்வை தரையில் பதிந்தது. மனம் யோசனைகளில் மூழ்கிவிட்டது. சில சமயங்களில் தந்தையின் அன்புக்காக தன் மனம் எவ்வளவு ஏங்கி இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த குறை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்காமல் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். அந்த லாவண்யா ஒரு பைத்தியக்காரியா? தந்தையுடன் சண்டை போடுவானேன்? தனக்கே அவரை போன்ற தந்தை இருந்திருந்தால்? என்னவோ போல் தென்பட்ட ரோஜாவை பார்த்ததும் அனந்த் நகைத்தான். ரோஜா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றுமில்லை அனந்த், ஒன்றுமில்லைன்னு நீ சொல்ற விதத்திலேயே தெரிகிறது ஏதோ இருக்குன்னு. ரோஜா பதில் அளிக்கவில்லை. கவிழ்ந்துவிட்ட முகத்தை இன்னும் தாழ்த்தி கொண்டாள். சொல்லு ரோஜா, என்ன விஷயம்? நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா? அப்படி இல்லை அனந்த். சொல்லு. ஒன்றும் இல்லை என்றால் என் மீது ஆணை? உன்னுடன் இதுதான் பிரச்சனை. ரோஜா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு செயற்கையாக முறுவலித்தாள். விஷயத்தை சொல்லு ரோஜா. கண்களில் ஊற்றாய் பெருகிய கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்று கொண்டே வேறு பக்கம் பார்த்தாள். அனந்த் ரோஜாவையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். வேணுகோபாலன் தன் மகளை உயிருக்கும் மேலாய் எண்ணுவார் என்று நீ சொன்னது என்னை என்னவோ செய்தது. ரோஜா, அனந்த் புரியாதவன் போல் பார்த்தான். அவர்தான் என்று இல்லை. அந்த வயதில் இருக்கும் ஆண்களை பார்க்கும்போது அவர்களிடம் என் தந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற பைத்தியக்காரத்தனமான எண்ணம் தலை தூக்கும். ரோஜா, எத்தனையோ தடவை கேட்கணும்னு நினைத்தும் கேட்காமல் இருந்து விட்டேன். உன் தந்தை சின்ன வயதிலேயே இறந்து விட்டாரா? ரோஜா தலையை குறுக்காக அசைத்தாள். எனக்கு தெரியாது அனந்த். அவரை பற்றிய எந்த நினைவுகளும் என் நினைவு பெட்டகத்தில் இல்லை. தந்தையின் அன்புக்காக, ஆதரவுக்காக என் மனம் தவித்து கொண்டிருப்பதை என்னால்
யாரிடமும் சொல்ல முடியாது. சின்ன வயதில் நானும் செந்துவும் தெரு பசங்களுடன் விளையாடும் போது மற்ற குழந்தைகளுடைய அப்பாக்கள் ஆபீஸில் இருந்து திரும்பி வந்தால் போதும், எல்லா பசங்களும் அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு என்று கலைந்து ஓடுவார்கள். தனியாக நின்றுவிட்ட நானும் செந்துவும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருவோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கு, ஒரு நாள் அடுத்த வீட்டு பெண்ணும் நானும் சுவர் ஏறி குதிக்கும் போது விழுந்து விட்டோம். உண்மையில் அந்த பெண்ணை விட எனக்குத்தான் அடி பலமாய்ப்பட்டிருந்தது. சுவரிலிருந்து கீழே விழுந்ததும் அந்த பெண் வீறிட்டு அலறியதை கேட்டு அவளுடைய தந்தை ஓடோடி வந்தார். இரு கைகளால் அவளை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டு, என் கண்ணே அழாதே என்று சமாதானப்படுத்தி கொண்டே வீட்டுக்குள் போனார். குழந்தையை சரியாக கவனித்துக் கொள்ளாததற்கு மனைவியையும் கோபித்துக் கொண்டார். நான் தனித்து விடப்பட்டேன். கால் சுளுக்கி கொண்டு விட்டது. நடக்க முடியவில்லை. எனக்காக யார் வருவாங்க? அம்மா வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாள். மாமிக்கு எங்களை பற்றி அக்கறை கிடையாது. கடைசியில் நொண்டிக் கொண்டே வீட்டுக்கு வந்தபோது மாமியும் அம்மாவும் சேர்ந்து என்னை திட்டியது இன்னும் என் நினைவில் பசுமையாயிருக்கு. அன்று இரவு நான் எனக்கு அப்பா இல்லாமல் போனதற்கு எவ்வளவு நேரம் அழுதேன் தெரியுமா? கூட விளையாடும் பசங்கள் எல்லோரும் அடிக்கடி அவர்களுடைய அப்பாக்களை பற்றி பேசும்போது எனக்கும் செந்துவுக்கும் என்னவோ போல் இருக்கும். ஒரு தடவை செந்துவும் நானும் சேர்ந்து அம்மாவிடம் போய், எங்க அப்பா எங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் அப்பா இல்லை என்று கேட்டோம். அம்மா பதில் சொல்லாமல் இரு கரங்களிலும் முகத்தை புதைத்து கொண்டு விக்கி விக்கி அழத் துவங்கி விட்டாள். அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்த மாமி சரையில் என்று ஒரே எட்டில் அருகில் வந்து என் பின்னலையும் செந்துவின் காதையும் பிடித்து கொண்டு கொல்லை பக்கம் இழுத்து கொண்டு போனாள். உங்க அப்பா என்ன ஆனார் என்று நான் சொல்றேன். அவர் இப்ப உயிரோட இல்லை, செத்து போய் 10 வருஷம் ஆச்சு என்றாள். பொய். குரலை உயர்த்தி ரோஷத்துடன் சொன்னேன். எங்க அப்பா செத்து போனா அம்மா இன்னும் பொட்டி ஏன் வச்சுக்கிறாங்க? வளையல் ஏன் போட்டுக்கிறாங்க? காமாட்சி மாமிக்கு நான் குங்குமம் தர போன போது அவங்க புருஷன் இறந்துட்டாருன்னும், புருஷன் போனவங்க பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, வளையல் போட்டுக்க மாட்டாங்கன்னு நீங்க தானே மாமி சொன்னீங்க? பதில் அளிக்க முடியாதவளாய் 2 கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு என்னை நேராக பார்த்தாள். பிறகு என் தலையில் நறுக்கென்று குட்டி, கன்னத்தில் கிள்ளி, அடி சிறுக்கி, ஏன் மைக்கே பூட்டு போடுறியா? இன்னொரு தடவை இப்படி பேசினா மாலை நறுக்கிடுவேன். சாண உயரம் கூட இல்லை, கேள்வி கேட்கறத பாரு என்று முதுகிலும் 4 போடு போட்டாள். அக்கா வடிக்காதீங்க மாமி, இனி எப்போதும் கேட்க மாட்டோம். செந்து அழுது கொண்டே என் சார்பில் வாக்கு கொடுத்தான். அப்பத்தான் வீட்டுக்கு வந்த மாமா என் அழுகையை கேட்டு கொல்லைப்புறம் வந்தார். நீட்டி முழக்கி மாமி சொன்னதை முழுவதும் கேட்டவர் எங்கள் இருவரையும் வாசற்பக்கம் அழைத்து போனார். தன்னுடைய கட்டிலில் அமர்ந்து கொண்டு எங்களை தன் இரு பக்கமும் உட்கார வைத்தார். உங்க அம்மாவின் அழுகையை தாங்க முடியாமல், மாமியின் ஏச்சு பேச்சு பொறுக்க முடியாமல் உங்க அப்பா வீட்டை விட்டு ஓடிவிட்டார் என்று மாமா சொன்ன போது தேடினால் கிடைச்சிடுவாங்க இல்லையா மாமா என்றான் செந்து. கிடைப்பார், ஏன் கிடைக்க மாட்டாரு? ஆனா தேடணும்னா போலீசாரின் உதவியை கேட்கணும். நிறைய பணம் செலவாகும். நம்மிடம் அவ்வளவு பணம் ஏது சொல்லுங்க? நீங்க நல்லா படிச்சு பெரியவங்களான பிறகு பணம் சம்பாதிப்பீங்க இல்லையா? அப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து தேடுவோம், சரிதானா? நான் நல்லா படிப்பேன் என்றான் செந்து. நானும் என்றேன். நல்லா படிக்கணும், மறந்துடாதீங்க அழுத்தி சொன்னார் மாமா. இருவரும் தலையை ஆட்டினோம். ஆனால் பெரியவர்களான பிறகு புரிந்து கொண்டோம். அன்று மாமா சொன்னது எங்களை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதை என்று. மாமி எங்க அப்பா இறந்து விட்டார் என்பாள். மாமா வீட்டிலிருந்து ஓடி விட்டார் என்று சொல்வார். எது உண்மை என்று எங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அவள் சொல்ல மாட்டாள். அது பற்றி பேச்சை எடுத்தாலே நெஞ்சு வெடித்து விடும்படி அழுவாளே தவிர பதில் சொல்ல மாட்டாள். விழிகளிலிருந்து நீர் கன்னத்தில் முத்துக்களாய் உருண்டோட அழுத்தி துடைத்து கொண்டாள் ரோஜா. அனந்த் அவளை இரக்கம் ததும்ப பார்த்தான். சுற்றிலும் சூழ்ந்து கொண்ட இருட்டு, நிசப்தம், மரங்கள், இலைகள், வீசும் தென்றல் காற்று
இவையெல்லாம் ரோஜாவின் இதயத்தில் இருந்த வேதனையை பகிர்ந்து கொள்வது போல் மௌனமாயிருந்தன. விஜய் பெயருக்கு தகுந்தவன் என்று தெரிந்தவர்கள் ஏக மனதாய் ஒப்புக்கொள்வார்கள். அவனுடைய பிடிவாதமும் ரொம்ப பொல்லாதது. எதையாவது நினைத்து கொண்டு விட்டால் அது நிறைவேறும் வரை உறங்க மாட்டான். அனந்தை வலையில் போட்டுக்கொண்ட இந்த சரோஜா யார் என்று தெரிந்து கொள்ள அவனும் எத்தனையோ விதமாய் முயற்சி செய்தான். ஆனால் சரியான தகவல் கிடைக்கவில்லை. அனந்திடம் நெருங்கி பழகும் நண்பர்களால் கூட சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அனந்த் சில மாதங்களாய் மாறிவிட்டான். பார்ட்டி, பிக்னிக் எதிலும் கலந்து கொள்வதில்லை. நண்பர்களையும் தவிர்த்து வந்தான். அவனுடன் ஹோட்டலில், பார்க்கில் தென்பட்ட பெண் யாரோ, எங்கே இருப்பாளோ யாருக்கும் தெரியவில்லை. வேவு பார்க்க போனவர்களிடம் விஜய் விசாரித்தான். பார்வைக்கு எப்படி இருக்கிறாள்? சிவப்பாக, உயரமாக? கலர் இருக்கட்டும், மற்ற விவரங்கள், தோற்றம், குணம் தொலைவில் இருந்துதான் பார்த்தோம், சரியாக சொல்ல முடியாது. சரியான தகவல் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த விஜய் திரும்பிவிட்டான். அந்த பெண் அவனுடன் படித்தவள் இல்லை. பார்ட்டி, பிக்னிக்களுக்கு வருபவளும் இல்லை. பின் யாராயிருக்கும்? எங்கிருந்து வந்திருப்பாள்? 1 மாதமான பின்பும் விஜயின் முயற்சிகள் பலிக்கவில்லை. வேறு வழி இல்லாதவனாய் விஜய் அனந்திடமே வந்தான். அந்த பெண்ணை எனக்கு தொலைவில் இருந்தாவது அடையாளம் காட்டு. நீ சொல்வது போல் அவளுக்கு தேவையானது நீதான் என்றும் உன் பணம் இல்லை என்றும் எனக்கு உறுதியாக தெரிந்தால் நானே முன் நின்று உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து உங்கள் சொத்தை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று விஜய் நயமாக சொன்னதும் அனந்த் நம்பிவிட்டான். ரோஜாவை ஒரு முறை பார்த்தால், அதுவும் தன் மூலமாய் அவள் விஜய்க்கு அறிமுகமானால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பது அனந்தின் நம்பிக்கை. கடைசியில் தொலைவில் இருந்த ரோஜாவை காண்பிக்க அனந்த் ஒப்புக்கொண்டான். தனக்கு தெரியாமல் அவளிடம் பேசக்கூடாது என்றும், மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாதென்றும் இன்னும் நிறைய கண்டிஷன்கள் போட்டான். நல்ல பிள்ளை போல விஜய் எல்லாவற்றுக்கும் தலையசைத்தான். இருவரும் விஜயின் ஸ்கூட்டரில் புறப்பட்டார்கள். விஜய் அனந்த் சொன்ன வழியை பின்பற்றி மார்க்கெட் தெருவில் இருந்த கறிகாய் கடைக்கு சற்று தள்ளி நிறுத்தினான். இருவரும் கிட்டத்தட்ட அரை மணிக்கு மேல் காத்திருந்தார்கள். ரோஜா வரவில்லை. அனந்த் கடிகாரத்தை பார்த்து கொண்டே, இனிமேல் வரமாட்டாளா இருக்கும் என்றான். பரவாயில்லை, மறுபடியும் நாளைக்கு வரலாம் என்றான் விஜய் தளர்ச்சி அடையாமல். மறுநாளும் ரோஜா வரவில்லை. இன்றும் வரவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் கறிகாய் சமைக்காமல் வெறும் சாதம் சாப்பிடுகிறார்களோ என்னவோ என்றான் விஜய். ஸ்கூட்டரில் பின்னால் உட்கார்ந்திருந்த அனந்த் ரோஜாவின் வீடு இருக்கும் தெருவின் பெயரை சொல்லி அந்த பக்கம் வண்டியை போக விடு என்றான். விஜய் அந்த சந்தில் நுழைந்து கொண்டே, இந்த தெருவுக்கு பக்கத்து தெருவில்தான் என் கிளையண்ட் ஒருத்தன் இருக்கிறான் என்று இன்னும் ஏதோ சொல்ல போகும்போது அனந்த் திடீரென்று கத்திவிட்டான். விஜய், நிறுத்து நிறுத்து, தோ ரோஜா. எங்கே? விஜய் சட்டென்று பிரேக் பிடித்து ஒரு காலை தரை மீது ஊன்றி வண்டியை நிறுத்தினான். அனந்த் விரலால் சுட்டி காட்டினான். தோ அந்த ரிக்ஷாவில் இருந்து சாமான்களை இறக்கி கொண்டிருக்கிறாளே, அந்த பெண்தான். விஜய் கவனமாய் கண் இமைக்காமல் பார்த்தான். தெருவில் கடைசியா இருந்த வீட்டுக்கு முன் உயரமாய் மின்னல் கொடியை போன்ற தோற்றமுடைய ஒரு பெண் தென்பட்டாள். ரோஜா ரிக்ஷாவில் இருந்து எண்ணெய் தூக்கு, மளிகை சாமான் பொட்டலங்கள் இவற்றை ஒவ்வொன்றா இறக்கி வராண்டாவில் வைத்து கொண்டிருந்தாள். விஜய்க்கு அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்த நினைவு இருந்தது. எங்கே, எந்த சந்தர்ப்பத்தில் என்று நினைவு வர மறுத்தது. புருவங்கள் முடிச்சிட யோசித்து பார்த்தான். ரோஜா ரிக்ஷாக்காரனிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். ரிக்ஷாக்காரன் குரலை உயர்த்தி கையை ஆட்டி ஆட்டி கத்தி கொண்டிருந்தான். கோயில் தெருன்னு சொல்லி இம்பிட்டு தொலைவு இட்டுக்கிட்டு வந்தியே, மிதிச்சு மிதிச்சு காலெல்லாம் வலிக்குது. கோவிலுக்கு பக்கத்து தெருன்னு தெளிவாய் சொன்னேன் நான் என்ற கோபமாய் சொன்னாள் ரோஜா. சொன்னியோ என்னமோ, காதுல விழலை, இன்னும் 1 ரூபாய் சேர்த்து கொடு. எதுக்கு கொடுக்கணும்? காதில் சரியாய் வாங்காதது உன் தப்புதான். ரோஜா பணத்தை கொடுக்க போனாள். அவன் அந்த பணத்தை தொடவில்லை. அது மட்டும் எதுக்கு, நீயே வச்சுக்க, சும்மாவே இஸ்துக்குன்னு வந்ததா நினைச்சுக்கிட்டு போற.
வார்த்தைய அளந்து பேசு. அதற்குள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எட்டி பார்க்க தொடங்கினார்கள். விஜய் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். கிளம்ப போன ரிக்ஷாக்காரன் திரும்பி, 1 ரூபாய் கூட கொடுக்காட்டா போறது, 8 அணாவாவது சேர்த்து கொடு, டீ குடிச்சுக்கிறேன். 8 அணா கூட மேல தரமாட்டேன், கொடுக்காட்டா போ, உனக்கு என்ன தெரியும் எங்க கஷ்டம். ரோஜா, போனா போறது, 8 அணா சேர்த்து கொடுத்துடேன், வேண்டாத ரகளை, எல்லாரும் பாக்குறாங்க. வாசலுக்கு வந்த சுந்தரி சொன்னாள். பாக்கட்டுமே மாமி, பார்த்தா நமக்கென்ன, வேலை வெட்டி இல்லாதவங்க வேடிக்கை பார்த்தால் நமக்கென்ன வந்தது. அவன் முன்னாடியே மரியாதையாய் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தா கட்டாயம் கொடுத்திருப்பேன். இவ்வளவு சண்டை ஆன பிறகு செத்தாலும் தரமாட்டேன். கொடுத்தா அதை நம் நல்லதனமாய் எடுத்துக்க மாட்டான். அவன் செய்த ரகளைக்கு பயந்து கொடுத்ததா நினைச்சுப்பான். அம்மாடியம்மா, நல்ல பொம்பளைதான் போ, இப்படி கொடு என் கூலிய. இனி பிரயோஜனப்படாது என்று உணர்ந்து கையை நீட்டினான் ரிக்ஷாக்காரன். ரோஜா பணத்தை எண்ணி அவனிடம் கொடுத்தாள். அனந்துக்கு அவமானத்தால் உள்ளம் குன்றிவிட்டாற் போல் இருந்தது. 1 ரூபாய்க்காக ரோஜா நடுத்தெருவில் இத்தனை சண்டை போட்டது அவனுக்கு உயிரே போனாற்போல் இருந்தது. ஓடிப்போய் ரோஜாவின் வாயை மூட வேண்டும் என்ற அளவுக்கு ஆவேசம் வந்தது. ஓரடி முன்னால் வைக்க போன போது விஜயின் வலிமையான கரம் அவனை தடுத்து நிறுத்தியது. என்னை போக விடு, அனந்த் சொன்னான். வேண்டாம். விஜய்க்கே அந்த ரகளையில் ரோஜா தயங்காமல் சண்டை போட்ட விதம், மென்மையான குரலுக்கு பின்னால் தென்பட்ட கடினம், இதெல்லாம் பிடித்திருந்தது. இந்த பெண் ரிக்ஷாக்காரனுடன் மட்டுமே இல்லை, தனக்கு அநியாயம் என்று பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்த்து போராடும் தன்மை படைத்தவள் என்று தோன்றிற்று. கோபத்தால் கன்று சிவந்துவிட்ட முகம், ரோஷத்தில் பளபளத்து கொண்டிருந்த கண்கள் எல்லாம் கலந்து ரோஜாவின் உருவத்தை மிக அழகாய் விஜய் மனதில் என்றைக்குமே அழியாத முத்திரையாக பதித்துவிட்டது. ரிக்ஷாக்காரன் முணுமுணுத்து கொண்டே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கும்போது விஜய் மனதில் வேறொரு காட்சி நிழலாடியது. 8 அணா கூட அனாவசியமாய் செலவு செய்யாத இந்த பெண் அனந்தை மனம் புரிய நேர்ந்தால் அவனுடைய வெட்டி செலவுகளை எப்படி சகித்து கொள்வாள்? தொலைவில் ரோஜாவும் சுந்தரியும் மளிகை சாமான்களை உள்ளே எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் இருக்கும் அந்த அம்மா யாரு? சுந்தரி என்று ரோஜாவின் மாமி, ரொம்ப பொல்லாதவள். உன் சரோஜாவை விடவா? விஜய் குறும்பாக சிரித்தான். இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், வா அவங்க வீட்டுக்கு போகலாம், உன்னை அறிமுகப்படுத்துறேன் என்றான் அனந்த். அவனுக்கு ரொம்ப சங்கடமாயிருந்தது. இது போன்ற சூழ்நிலையில் ரோஜாவை காண்பிக்க நேரும் என்று அவன் கனவிலும் யூகித்திருக்கவில்லை. அவளுக்கு முன்கூட்டியே இது பற்றி தெரிவித்திருக்க வேண்டும். ரோஜாவின் உண்மையான சுபாவத்தை பார்த்தால் விஜயின் மனம் மாறும் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து போவதாய் அனந்த் சொன்னான். ஆனால் விஜய் சம்மதிக்கவில்லை. ரோஜாவிடம் பார்க்க வேண்டியதை தான் பார்த்து விட்டதாக அவனுக்கு தோன்றியது. மனிதர்களின் நடத்தை 10 பேருக்கு நடுவில் ஒரு விதமாயும் தனிமையில் இருக்கும்போது வேறு விதமாயும் இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். இப்போ வேண்டாம், சமயம் வரும்போது நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என்ற விஜய் வண்டியை ஸ்டார்ட் செய்து வீட்டு பக்கம் திருப்பினான். அனந்துக்கு காலேஜில் நடந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசு கிடைத்தது. அதை சாக்கிட்டு ரோஜாவுக்கு ட்ரீட் தருவதாய் சொன்னான். ரோஜா உடனே ஒப்புக்கொண்டாள். பிரச்சனைகள் கவலைகள் நிறைந்த பாலைவனம் போன்ற தன் வாழ்க்கையில் அனந்தின் பரிச்சயம் ஒரு பாலைவன சோலை. அபூர்வமாய் கிடைத்த இந்த நட்பை நழுவ விடுவதில் ரோஜாவுக்கு விருப்பமில்லை. அனந்த் ரொம்ப நல்லவன். இத்தனை நாட்கள் பழகி இருந்த போதிலும் ஒரு நாள் கூட அவன் பேச்சில் ஆகட்டும் செயலில் ஆகட்டும் எல்லை மீறியதில்லை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய நட்பை பற்றி கதை கதையாய் பேசிக் கொள்வதும் சில சமயங்களில் ஈட்டி போன்ற பேச்சுக்களால் காயப்படுத்துவதும் அவளுக்கு தெரியாமல் இல்லை. ரோஜா அநேகந்தடவை மனதில் ஒரு பக்கம் இந்த சமுதாயத்தையும் மறுபக்கம் அனந்தையும் வைத்து நிறுத்தி பார்ப்பாள். தராசின் முள் அனந்த் பக்கம்தான் சாயும். தனக்கு எந்த விதமாகவும் உதவி செய்யாமல் இருப்பதோடு கொஞ்சம் அவகாசம் கிடைத்தாலும் அவமானித்து எள்ளி நகையாடும் இந்த சமுதாயத்தை தான் ஏன் லட்சியம் செய்ய வேண்டும்?
அலட்சியமும் பிடிவாத குணமும் மேலிட ரோஜாவுக்கு கொஞ்ச நஞ்ச தயக்கமும் போய்விட்டது. புதிதாக கட்டப்பட்ட ஹோட்டல் அப்சரா அதிநவீனமாய் எல்லா சௌகரியங்களும் நிறைந்ததாயிருந்தது. அழகான வேலைப்பாடு மிகுந்த நாற்காலிகள், நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஃபேமிலி அறைகள், இவையெல்லாம் பார்த்து ரோஜா வியப்படைந்தாள். சின்ன குழந்தையைப் போல மகிழ்ந்து போனாள். அட, எவ்வளவு அழகாயிருக்கு என்றாள் கண்களை அகலமாய் விரித்து. ரோஜாவின் கண்களில் தென்படும் மின்னல் ஒளியை காண அனந்துக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் அனுகிரகத்தால் ரோஜா தன்னை ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு இந்த உலகம் முழுவதும் சுற்றி காண்பிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. அவளாகவே தன்னை நெருங்க வேண்டும் என்றும் அனந்த் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். எது புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அவனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. ரோஜாவின் எண்ணம் தெரியாமல் தான் ஓரடி முன்னால் வைத்தால் போதும், ரோஜா 10 அடி பின்னால் போய்விடுவாள். அதனால் அவன் இதுவரை நண்பனாய்த்தான் பழகி வந்தான். எத்தனையோ தடவை அவளை தன் அருகில் இழுத்து அணைத்து கொண்டு தன் விருப்பத்தை வெளியிட வேண்டும் என்று தீவிரமாய் தோன்றியது உண்டு. தன் மனம் கட்டுக்கு அடங்காமல் போகிறதென்று தோன்றினால் மறு நிமிஷம் அனந்த் சட்டென்று ரோஜாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் அங்கிருந்து போய்விடுவான். இதெல்லாம் ரோஜாவுக்கு தெரியாது. முதலில் ஒன்றும் புரியாதிருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு இது வழக்கமான விஷயமாகவும் ஏதாவது முக்கியமான வேலை நினைவுக்கு வந்திருக்க கூடும் என்றும் மனதில் எண்ணிக்கொள்வாள். இன்றும் அப்படித்தான். ரோஜாவின் கண்கள் நட்சத்திரங்களாய் ஜொலிக்க ரொம்ப அழகாக இருந்தாள். சாதாரணமாய் எப்போதும் கத்தியை போல் கூர்மையாய் அலட்சியமாய் இருப்பாள் ரோஜா. இப்படி தன்னை மறந்து பரவசமாய் இருப்பதென்பது ரொம்ப அரிது. அனந்த் முன்கூட்டியே ரிசர்வ் செய்திருந்ததால் பேரர் அவர்களை ஃபேமிலி ரூமுக்கு வழிகாட்டினான். என்ன சாப்பிடுகிறாய்? மெனு கார்டை பார்த்து கொண்டே கேட்டான் அனந்த். சாப்பாடுதான், உடனே சொன்னாள் ரோஜா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடுதானா? அந்த சாப்பாடு இங்கே கிடைக்காது. அப்போ நீயே சொல்லு. அனந்த் மெனு கார்டை எடுத்து சொல்ல சொல்ல பேரர் குறித்து கொண்டான். டொமேட்டோ சூப், வெஜிடபிள் ரைஸ், தந்தூரி ரொட்டி, பீஸ் மசாலா, ஐஸ்கிரீம். பேரர் போனதும் ரோஜா பதட்டத்துடன் கேட்டாள், அனந்த், இதெல்லாம்? வெஜிடேரியன் தான், சிரித்து கொண்டே பதில் சொன்னான் அனந்த். சந்தேகம் தீர்ந்தவள் போல் நிம்மதியாய் பின்னால் சாய்ந்து கொண்டாள். பேரர் உணவு தட்டுக்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். அனந்த் நாப்கினை மடியில் பிரித்து கொண்டவன் திடீரென்று சொன்னான், ரோஜா, எங்க விஜய் உன்னை பார்த்தான். தண்ணீர் டம்ளரை எடுக்க போன ரோஜா பிரமிப்பு அடைந்தவளாய், என்னையா விஜய் பார்த்தானா? ஆமாம், உன்னைத்தான். எப்போ, எங்கே? ஆர்வம் கொப்பளிக்க கேட்டாள். அன்று பார்க்கில் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு உயரமாய் கம்பீரமாய் தென்பட்ட நபர்தான் விஜய் என்று தெரிந்த பிறகு அவனை இன்னொரு தடவை அருகில் பார்க்க வேண்டுமென்ற விருப்பம் மேலோங்கியது. அனந்த் கருத்து போன முகத்துடன், போன வாரம் ஒரு நாள் மாலை வேளை நீ ரிக்ஷாக்காரனுடன் 1 ரூபாய்க்காக உலக யுத்தம் நடந்த அளவுக்கு சண்டை போட்டாயே, அப்போ. எப்போ? ஓஹோ, ரோஜா சிரித்து விட்டாள். அனந்த் வருத்தம் அடைந்தவனாய், ரோஜா, சில விஷயங்களில் நீ எனக்காகவாவது உன் போக்கை மாற்றிக்கொள்ளணும். போயும் 1 ரூபாய்க்காக அன்று நீ, அதுவும் விஜய் பார்த்து கொண்டிருக்கும் போது. நல்லா இருக்கு, நீங்க அப்படி திருட்டுத்தனமாய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்படி தெரியும். உங்க விஜய் பார்த்துட்டு இருக்கான்னா எட்டனா என்ன, 1 ரூபாயே கொடுத்து அனுப்பியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த திருட்டு புத்தி ஏன்? நேராக எங்க வீட்டுக்கு வராமல். நல்ல ஆளுங்கப்பா. ரோஜா பொய் சினத்தை காட்டினாள். அனந்த் பதில் சொல்லவில்லை. சற்று பொறுத்து ரோஜா கேட்டாள், என்ன சொன்னான் உன் அண்ணன்? உண்மையை சொல்லட்டுமா? நல்லா இருக்கு. இப்ப இல்லாட்டா நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது இப்போ? நீ ராட்சசி போல இருக்கையாம். உன்னுடன் நட்பை வளர்த்து கொண்டால் எரிகிற கொள்ளிக்கட்டையால் தலையை சொரிந்து கொள்வது போலவாம். உடனே இந்த நட்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க சொன்னான். ரோஜா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். முகம் கன்றிவிட்டது. நெஞ்சில் எரிந்து கொண்டிருந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு செயற்கையாக சிரித்தாள். பேஷ், ஒரு தடவை தொலைவில் இருந்து பார்த்ததே அவ்வளவு நல்லா சொல்ல முடிந்த விஜயின் புத்தி கூர்மையை நான் பாராட்டுகிறேன். அதுக்குத்தான்
உண்மையை சொல்லட்டுமான்னு முதலிலேயே நான் கேட்டேன். அவன் என்ன சொன்னா எனக்கென்ன? நான் லட்சியப்படுத்த போவதில்லையே. சமாதானம் சொல்வது போல சொன்னான் அனந்த். எதிராளியிடமிருந்து நம்மை பற்றிய உண்மைகளை அறிய நினைப்பது முட்டாள்தனம்தான். சில சமயம் அவை கசப்பாக, தாங்க முடியாத விமர்சனங்களாயிருக்கும். அதை தெரிந்து கொண்டு வேதனைப்படுவதை விட கேட்காமல் இருப்பதே மேல். வாயாடி பொல்லாதவள் என்று சின்ன வயதில் இருந்தே அக்கம் பக்கத்தாரால் அழைக்கப்படுவது ரோஜாவுக்கு பழக்கம்தான். ஆனால் இன்று விஜய் வெளிப்படுத்திய அபிப்பிராயம் சகிக்க முடியாததாய் தனக்கு அநியாயம் நிகழ்ந்து விட்டது போல் தோன்றியது. பேரர் கடைசி ஐட்டமாக ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வைத்தான். ஏற்கனவே நிறைய சாப்பிட்டு விட்டது போல் அனந்த் திணறிக் கொண்டிருந்தான். ரோஜாவுக்கு இத்தனை சாப்பிட்டாலும் இவ்வளவு ருசியாய் இருந்த போதும் சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி ஏற்படவில்லை. பேசி பேசி களைத்து விட்டவன் போல் அனந்த் மௌனமாயிருந்தான். ரோஜா நினைவில் மூழ்கியவளாய் நிதானமாய் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இதற்குள் திடீரென்று அனு என்ற அழைப்பு மிருதுவான குரலில் கதவருகில் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டார்கள். வாசற்கதவுக்கு முதுகை காட்டி அமர்ந்திருந்த அனந்த் சட்டென்று தலையை திருப்பி பார்த்தான். அனந்துக்கு எதிரில் அமர்ந்திருந்த ரோஜா தலையை உயர்த்தி பார்த்தாள். அரை வாசலில் விஜய் நின்றிருந்தான். விஜய் அனந்த் பக்கம் பார்த்து, ஒரு நிமிஷம் என்னோட வரணும், சின்ன வேலை இருக்கு என்றான் ஆணையிடுவது போல. அனந்த் அனுமதி கேட்பது போல ரோஜாவை பார்த்தான். போயிட்டு சீக்கிரம் வா என்றாள் ரோஜா. தோ ஒரே நிமிஷம், நான் இங்கே இருப்பது இவனுக்கு எப்படி தெரிந்தது? முணுமுணுத்தான் அனந்த். நீயே கேள், தாழ்ந்த குரலில் சொன்னாள் ரோஜா. அனந்த் எழுந்து போனான். ரோஜா ரொம்ப நிதானமாக ஐஸ்கிரீமை சாப்பிடத் தொடங்கினாள். 10 நிமிடங்கள் சென்றன. ரோஜாவுக்கு ஏனோ ஒரு வெறுமை உணர்வு ஏற்பட்டது. இனிமையாய் போய்க் கொண்டிருந்த இந்த மாலை பொழுதில் விஜய் வரவு அபசுருதியாய் தோன்றிற்று. விஜய் தன்னை பற்றி அனந்திடம் தெரிவித்த அபிப்பிராயம் நினைவுக்கு வந்தது. தன்னை மதிக்காதவர்களை தானும் மதிக்காமல் இருப்பது ரோஜாவின் பழக்கம். இன்று விஜய் என்றால் மதிப்பு இல்லாமல் போனதோடு வெறுப்புடன் கூடிய அபிப்பிராயமும் ஏற்பட்டது. இதற்குள் காலடி சத்தம் கேட்டது. அனந்த் வந்து கொண்டிருக்க வேண்டும். என்ன இவ்வளவு நேரம்? என்ன சொல்றான் உங்க யமதர்மன்? தலையை சற்று உயர்த்தி சொன்ன ரோஜா சட்டென்று நிறுத்தி கொண்டாள். கண்கள் அகலமாய் விரிந்தன. கையில் இருந்த ஸ்பூன் நழுவி விட்டது. வந்தது அனந்த் இல்லை, விஜய். மே ஐ கமின்? ரொம்ப பணிவாய் கேட்டான் விஜய். ரோஜா இன்னும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். 2வது முறை அனுமதி கேட்டான் விஜய். ரோஜா பதில் அளிக்கவில்லை. கேள்வி கேட்டது தன்னை இல்லை என்பது போல் தலையை குனிந்து கொண்டாள். நழுவவிட்ட ஸ்பூனை எடுத்து நிதானமாய் ஐஸ்கிரீமை சாப்பிடத் தொடங்கினாள். விஜய் நேராக உள்ளே வந்து அனந்த் உட்கார்ந்திருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டான். எக்ஸ்கியூஸ் மீ என்று ரோஜா அருகில் இருந்த மெனு கார்டை எடுத்து பார்த்து பேரர் வந்ததும் ஸ்ட்ராங் காஃபி என்று ஆர்டர் கொடுத்தான் விஜய். பேரர் சென்று விட்டான். ரோஜாவுக்கு என்னவோ சங்கடமாயிருந்தது. விஜய் கண்களுக்கு கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததால் அவன் முகத்தில் தென்பட்ட உணர்ச்சியை கண்டு கொள்ள முடியவில்லை. அவனை நேராக பார்க்காவிட்டாலும் அவன் தன்னை பாதாதி கேசம் கவனித்து கொண்டிருப்பதை அவளால் உணர முடிந்தது. அந்த எண்ணம் வந்ததும் அதுவரை வாய்க்கு ருசியாய் இனிப்பாய் இருந்த ஐஸ்கிரீம் கசப்பாய் சாப்பிட பிடிக்காமல் போய்விட்டது. என் பெயர் விஜய். அனந்த் என்னுடைய தம்பி, அறிமுகப்படுத்தி கொண்டான் விஜய். தெரியும். தெரியுமா? எப்படி? வியப்பு மேலிட கேட்டான். இதற்கு முன் ஓரிரு தடவை அனந்த் தொலைவில் இருந்து காண்பித்திருக்கிறான். விஜய் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அப்படியா? எனக்கு தெரியாது. அவன் என்னிடம் சொன்னதில்லை. அனந்த் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் உங்களிடம் சொல்லணுமா? இல்லையே. சற்று நிறுத்தினான் விஜய். ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க கற்று தரீங்களா அவனுக்கு என்றான். ஒருவர் கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொள்பவன் இல்லை அனந்த். தேங்க்ஸ், அவனை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வைத்ததற்கு. நல்லவர்களை பற்றி எப்போதும் நல்ல அபிப்பிராயங்கள் தான் இருக்கும். ரோஜாவின் சுபாவமே அதுதான்.
கோபமோ எரிச்சலோ ஏற்பட்டால் வார்த்தைக்கு வார்த்தை தடுமாறாமல் பதில் சொல்லிவிடுவாள். தன்னை ராட்சசி என்ற இந்த விஜயிடம் மரியாதையாய் பேச வேண்டிய அவசியம் எதுவும் இருப்பதாக ரோஜாவுக்கு தோன்றவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.